வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். முளைக்கட்டின பாசிப்பயிரை வச்சு குழம்பு பண்ண போகிறோம். பிரியாணி தாளிப்புக்கு போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய், முந்திரி, பூண்டு, இஞ்சி, தக்காளி போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு பிரியாணி தாளிப்பை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரெல்லாம் சாப்பிட பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சோம்பு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். இது கூடவே வரமிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி, தக்காளி போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கணும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது முளைக்கட்டின பயிர் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கணும். கொதிச்சதும் முளைக்கட்டி வச்சுருக்க பாசிப்பயிரை சேர்த்துக்கணும். பாசிப்பயிறு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததையும் இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவி இறக்குனா ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்ககிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் கருகாப்பில் போட்டு நாங்கள் இறக்கிடுறோம். இந்த குழம்புக்கு சூப்பராக மொறு மொறுன்னு தோசை ஊற்றி ரெடி பண்ணிக்கிட்டோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.